சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தற்பொழுது வக்ரகதி அடைய போகின்றார். அதாவது ஜூன் 30ஆம் தேதி வக்ர பயிற்சி ஆக போகின்றார். ஸோ அதில் 12 ராசிகளுக்கும் அவர் எந்த மாதிரியான ஒரு மாறுதலான பலன்களை தரப்போகிறார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஜாதகத்தில் இருக்கின்ற தசாபுக்திகளோட நம்ம இந்த 4 கிரகங்களுடைய கோச்சார பலன்களை ரொம்ப அதிகமாகவே பார்த்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு முடிவுகளை நம்ம எடுப்போம். சனி, குரு, ராகு, கேதுக்கள், சரிங்களா? இப்போது இதில் இந்த வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராகு கேது சூரிய சந்திரர்களுக்கு கிடையாது. வக்ரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குஜாதி ஐவர்களுக்கு தான் இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குஜாதி ஐவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, செவ்வாய், சனி, சுக்கிரன், புதன். ஸோ இந்த 5 கிரகங்களுக்கு தான் வக்ரம் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகின்றார். சனி பகவான் தற்பொழுது பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கின்றார். ஸோ கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள சனி பகவான் வக்ரகதி அடைந்து 4.5 மாதங்கள் பின்னோக்கி சஞ்சாரம் செய்து தன்னுடைய பலன்களை அளிக்கப் போகின்றார். பின்னோக்கி அப்படின்னு உடனே சனி பகவான் மூவாயிட மாட்டார். அதாவது முன்னுக்கு பின் முரணான ஒரு நிலை. சாதாரணமாக வக்ரம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைந்தது அப்படின்றது தான் நம்ம வக்ரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது சனி பகவான் ஒரு இயற்கை பாவர் இல்லைங்களா? ஸோ அந்த இயற்கை பாவரான சனி பகவான் தன் நிலையிலிருந்து மாறி ஒரு வேகம் எடுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன்னா சனி பகவான் ரொம்ப தாமதமான கிரகம் இல்லைங்களா? ஸோ அவர் தன்னுடைய நிலையை மாற்றி வக்ரகதி அடைந்து பலன்களை கொடுக்க போகின்றார். இது நார்மலாக சனி பகவான் கொடுக்கின்ற பலன்களை விட வித்தியாசப்படும். குரு, செவ்வாய், சனி இந்த 3 கிரகங்களுக்கும் 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்ரகதி அப்படின்ற நிலை ஏற்படுகிறது. இந்த 3 கிரகங்களுக்கும் 7ஆம் இடத்துல சூரியன் வரும்போது ரொம்ப அதிவக்ரமாக மாறி அதற்கு பின்னாடி 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது வக்ர நிலை அப்படின்றது நிவர்த்தி பெறும். அதாவது ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ரம் அடைந்து அக்டோபர் 5ஆம் தேதி அப்படியே பின்னோக்கி நகர்ந்து சதய நட்சத்திரத்திற்கு வந்து அதற்கு பின்னாடி நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிலையிலிருந்து மாறி நேரடியாக சஞ்சாரம் செய்ய போகின்றார். இந்த நிகழ்வு ஜூன் 30லிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை நடக்கும். ஸோ சனி பகவான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய கிரகம் கிடையாது. ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் அப்படின்னு தான் இவருடைய கால அளவு. சனி பகவானுக்கு தான் ஒருவருடைய விதியை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ கடகராசி நேயர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த வக்ர சனி பயிற்சி அப்படின்றது உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேயே வக்ரமாகி சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கிறது. ஸோ இந்த 8ஆம் இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதே மாதிரி 2ஆம் இடமான தனஸ்தானம், 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ஸோ இந்த 3 இடங்களின் மீதும் சனி பகவானுடைய பார்வை அப்படின்றது விழுகிறது. இப்போது கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஷ்டம சனி தான் நடந்துட்டுருக்கு, சரிங்களா? அஷ்டம ஸ்தானத்திலேயே வக்ரமாகி செல்கின்ற சனி பகவானால் கடகராசி நேயர்களுக்கு சற்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வக்ரப்பயிற்சி அப்படின்றது அஷ்டம சனியினோட தாக்கத்தை சிறிதளவு குறைக்கும். ஒரு நல்ல பலன்களை தரும் விதமாகத்தான் இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்களா ஒரு அதிர்ஷ்டம். ஸோ ரொம்ப நாளாக தடைப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே இந்த 4.5 மாதங்களில் ஒரு ஸ்பீடப் எடுத்து ஸோ அது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றது இருக்கும். ஒரு வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். திடீர்னு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, ஒரு நல்ல மாற்றங்கள் வருது, வேறு நல்ல வாய்ப்புகள் வருது. நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்க, ஃபாரின் போகணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உறவுகள் விஷயத்துலேயும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கடகராசி நேயர்களுக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ இந்த 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக தொழிலில் சில கஷ்டங்களையும் சில விரயங்களையும் கொடுத்த சனி பகவான் இப்பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். தொழிலில் ஒரு லாபத்தை தரது. ஸோ இவ்வளோ நாள் தொழிலில் ரொம்ப இறுக்கி பிடிச்சி நீங்கள் அந்த தொழிலை நடத்திட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் சனி பகவான் பண்ணுவார். ஏன்னா இவர் தொழில்காரகன் இல்லைங்களா? கர்மக்காரகன், தொழில்காரகன். கடகராசி நேயர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி அப்படின்றது ஒரு நல்ல அமைப்பை தரும்.
ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில நடக்கின்ற தசாபுக்திகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் கோச்சாரத்திலேயே பார்த்தீங்கன்னா, குரு, ராகு, கேதுக்கள் மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள், உங்களுடைய ஜாதகத்தில் அமைந்த கிரகங்கள். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாறுபாடான பலன்கள் அப்படின்றது வந்து நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, இது நடக்கும். ஒரு சிலருக்கு இதில பாதி நடக்கும். ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் அப்படின்றது நடக்காது. ஏன்னா உங்களுடைய ஓன் ஹாரோஸ்கோப்பில் என்ன தசாபுக்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணம் நடக்குதோ அதற்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் அப்படின்றது வேறுபடும். அனைவருக்கும் நன்றி.